வரியை 35% உயர்த்தி சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். 6 மாத கால நிகர வருமான வகைகளில் மாத வருமானம் 21,000 வரை உள்ளவர்களுக்கு வரி இல்லை என்ற முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, சென்னை மாநகராட்சியில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, இந்த தொழில் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை என்னவாக புரிந்து கொள்ள வேண்டும்? அபிநயா, சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் இன்று காலை துவங்கியது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. அதில் சென்னை மாநகராட்சியில் தொழில் வரியினை 35% வரை உயர்த்தி இதற்கான அரசு ஒப்புதல் வழங்கவும் மன்ற கூட்டத்தில் தீர்மானமானது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறையும் வரி விகிதங்களில் மாற்றம் கொண்டு வரப்படும். அந்த வகையில் சென்னை மாநகராட்சியில் கடந்த 2010ஆம் ஆண்டு வரி உயர்த்தப்பட்டது. தற்போது இருக்கக்கூடிய அட்டவணை தொகையில் 35% தொழில் வரி உயர்த்தப்படுவதற்கு தற்போது 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீர்மானமானது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இதில் 6 மாத கால நிகர வருமான வகையில் மாத வருமானம் 21,000 ரூபாய்க்குள் உள்ள நபர்களுக்கு எந்த வரியும் இல்லை, அவர்களுக்கு வரி உயர்வு இல்லை. 21,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை வருமானம் உள்ள நபர்களுக்கு 135 ரூபாயிலிருந்து 180 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல 30,000 ரூபாய் முதல் 45,000 ரூபாய் வரை வருமானம் உள்ள நபர்களுக்கு 315 ரூபாயிலிருந்து 430 ரூபாயாகவும், அதே போல 45,000 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரை உள்ள நபர்களுக்கு 690 ரூபாயாக இருந்த வரி 930 ரூபாயாக உயர்த்திட தீர்மானமானது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இந்த வரியை 6 மாதத்திற்கு ஒருமுறை செலுத்த வேண்டும் என்றும், மேலும் தொழில் வரி விகிதத்தை திருத்துவது குறித்து மாநகராட்சியின் பரிந்துரைகளை அங்கீகரிக்க தமிழ்நாடு முழுவதும் ஒரே சீராக தொழில் வரி நிர்ணயம் செய்ய அரசுக்கு முன் பொழிவினை அனுப்பவும் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் இந்த தீர்மானமானது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. கூட்டத்தின் முடிவில் மன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும். அபிநயா, சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய தீர்மானங்கள் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.